லூயா உமக்கு தோத்திர ஆண்டவரே, உமக்கு தோத்திர ஆண்டவரே. என் இயேசு நல்லவர், என் தகப்பன் நல்லவர், என் தெய்வம் பெரியவர். என் இயேசு ராஜாவே, நீங்கள் உயர்ந்தவராயிருக்கிறீர். எங்களை கைவிடாத தெய்வம், எங்கள் மேலே இரக்கமாயிருக்கிற தெய்வம். உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இஸ்ரவேலரை ஆட்டு மந்தையை போல நடத்தின தெய்வம். ஸ்தோத்திர ஆண்டவரே, என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதை போல ஸ்தோத்திர ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னிடத்தில் நான் வருகிறவனை புறம்ப தள்ளுவதே இல்லை என்று நீ ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துகிற உம்முடைய அற்புதமான கரத்திற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. தோத்துருங்க தாவே, தோத்துருங்க தாவே. இயேசுவே, பிதாவே, பரிசுத்தாவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று நீங்கள் சொன்னீங்களே. என் ஸ்தோத்திரம். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை அழைத்திருக்கிற தெய்வமே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, கிருபை உள்ளவரே. மகா உன்னதமான தெய்வமே, மகா உன்னதமான தெய்வமே. நல்லவர் நல்லவர் நல்லவர். என் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது. எங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் அறிந்து இருக்கிறீரே. நாங்கள் பிறப்பதற்கு முன்பே எங்களை பெயரிட்டு அழைத்திருக்கிற தெய்வமே. உன் தாயின் கருவில் உருவாகும் போதே என் கண்கள் ஆண்டவரே உன்னை கண்டது என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் தெய்வமே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. என் இயேசுவை போல நல்லவர் இல்லை, என் இயேசுவை போல பெரியவர் இல்லை, என் இயேசுவை போல உயர்ந்தவர் இல்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. தகப்பனே, உங்கள் கிருபை. என் தெய்வமே, உங்கள் கிருபை. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கிருபப்பா. அல்லேலூயா. நான் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, எங்கள் ஜீவனையை பார்க்கிலும் என் தகப்பன் கொடுக்கிற இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு முக்கியமானது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையின் ஆவியான தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். என் இயேசுவே, உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஸ்தோத்திர இயேசுவே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை 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 கிருபை. இயேசுவே, உங்கள் கிருபை. பிதாவே, உங்கள் கிருபை. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கிருபைப்பா. அல்லேலூயா. இயேசுவே, நீங்கள் எத்தனை பெரிய தெய்வம். எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே.
துணையில் ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாறு. துணையில் ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். நாதனின் வருகை தாமதமானால் நாதனின் வருகை விழாமல் காத்திடுமே. என்னை விழாமல் காத்திடுமே. எல்லாரும் சொல்லுங்க, விழாமல் காத்திடுமே. என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே. என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே, என் தெய்வமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. பரலோக தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் எங்களை சூழ்ந்து நிற்கிறது. நாங்கள் இவைகள் மத்தியிலே எங்களுக்கு நியமித்திருக்கிற அற்புதமான அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவரும் எங்களை கீழே விழ செல்லாதபடி, உள்ளம் கலங்குகிற நேரத்தில் நான் விழுந்து விடாதபடி, ஓ ஸ்தோத்திரம், எங்களை அற்புதமாய் நடத்தணுமே, எங்களை அதிசயமாய் நடத்தணுமே, எங்களை ஆச்சரியமாய் எங்கள் தகப்பன் நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதலடைய வழி ஒன்றும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதலடைய வழி ஒன்றும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் மண்ணில் என் ஆறுதலே, இந்த மண்ணில் என் ஆறுதலே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. எனக்கு உம் கிருபை போதுமே என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. என் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்கள் இரக்கத்தை நம்பி நிற்கிறோம், உங்கள் கிருபையை நம்பி நிற்கிறோம். எங்கள் நீதியை அல்ல, எங்கள் தகப்பனுடைய இரக்கமே எங்கள் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு நாம் ஜெபம் பண்ண போகிறோம், துதிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 118வது சங்கீதத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. 118வது சங்கீதம் வேதாகமம் வைத்திருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொண்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 118வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனோ என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டி பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆண்டவர் நல்லவர், உடைய கிருபைகள் மகா மேன்மையானது. இந்த காலை நேரத்திலேயும் கூட அவர் வேதம் சொல்லுகிறது, அந்த 27வது வசனத்திலே கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக இருள் சூழ்ந்திருக்கலாம். மனிதனால் வருகிறதான இருள், மற்ற சாபத்தினால் வருகிற இருள், அந்தகாரத்தினாலே வருகிற இருள், நம்ம வாழ்க்கையில் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே அவர்களை ஆட்கொண்டிருந்த பாரம்பரியத்தினுடைய வல்லமைகளினாலே வருகிறதான இருள், பலவிதமான இருள்கள் ஒரு மனிதனை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இருளின் நிமித்தம் அநேக மனிதர்கள் தன் வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். இந்த இருளின் அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவனையை கூட சில சமயங்களில் இழந்து போவதற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஒருவேளை உன் பாரம்பரியத்தினாலே முன்னோர்கள் அந்த சில சடங்காச்சாரங்களினாலே பிடிபட்டு அவர்களை ஆட்கொண்டு வந்த சில போராட்டங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருளாக இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள் நீங்கள் வாழக்கூடாது என்று உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக
சில காரியங்களை சூனியங்களை செய்து அவர்கள் உங்களை இருளுக்குள்ளாக இருக்க பண்ணி இருக்கலாம். ஒருவேளை சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நின்று உங்களை வாழ விட மாட்டேன், உங்களை எப்படியாகிலும் நான் கீழே தள்ளிவிடுவேன் என்று உங்களுக்கு விரோதமாக அவர்கள் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யாரை நான் நம்புவது, என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதை தொட்டாலும் என் வாழ்க்கையில் நெருக்கமாகத்தான் இருக்கிறது, பிரச்சனையாகத்தான் இருக்கிறது, நானும் ஜெபம் பண்ணுகிறேன், ஏன் இன்னும் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற அவர் தெய்வனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதம் நாங்கள் 18வது சங்கீதம் 28வது வசனத்தில் அங்கே சொல்லப்படும் போது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய நினைவுகள் இந்த காலை நேரத்தில் இப்படி மாறட்டும். நாம் நினைக்கிறோம், இந்த மனிதர்கள் நமக்கு உதவியாக இருக்க மாட்டார்களா, என் உறவினர்கள் எனக்கு நன்மை செய்ய மாட்டார்களா, அல்லது யார் மூலமாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா அப்படின்னு எந்த வழியில் ஆகிலும் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம் வந்து விடாதா என்று நாம் பல வழிகளிலே யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சமாதானம் வருகிற ஒரே வழி, நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே வழி, நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட ஒரே வழி ஆண்டவர் மாத்திருந்தான். இந்த தாவி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாய கர்த்தர் தான் என் இருளை வெளிச்சமாக்க முடியும். நீங்கள் வேறு எதை இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? வேறு யாரை இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது உங்கள் கைகளில் இருக்கிற பணத்தை நம்பி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு இருக்கிற நல்ல வேலைகள் அல்லது நல்ல சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு உங்கள் நம்பிக்கை வேறு எங்கும் இருக்கிறதா? இன்றைக்கி அதை யோசிப்போம். இன்றைக்கி அதையெல்லாம் விட்டுருவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் வேண்டாம், நீரே என் நம்பிக்கை, நீர்தான் என் விளக்கை ஏற்ற முடியும், வேறு ஒரு மனிதனை என்னுடைய விளக்கை ஏற்ற முடியாது, வேறு ஒரு வல்லமை என் விளக்கை ஏற்ற முடியாது. நான் நம்புகிற என்னை சுற்றி இருக்கிற வேறு எந்த வாய்ப்போ வசதிகளோ பணங்களோ என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்க முடியாது. என் விளக்கை ஏற்றுகிறவர் என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். என் இருளை வெளிச்சமாக்க சர்வ வல்லமையுள்ள ஒரே நபர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாஸ்தரன்தான். அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள இந்த காலை நேரத்தில் வருவோம். இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா நம்ம குடும்பம் முற்றிலுமா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரின்னு சொல்லி வேறு எதையும் நம்பாமல் முற்றிலுமாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். சங்கீதம் 37:6 சொல்லப்படுது, உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல ஒரு விளங்க பண்ணுவா. நீங்கள் சொல்லலாம், எனக்கு நீதி செய்ய, எனக்காக ஒரு நியாயத்தை பேச, எனக்கு ஒரு நியாயமான காரியத்தை எனக்காக வாங்கி கொடுக்க ஒருவருமே இல்லை. நான் போயிட்டா மட்டும்தான் பாரபட்சம் பார்க்குறாங்க. எனக்கு நீதி சொல்ல, எனக்கு நீதியாக பேச யாருமே இல்லை. எனக்குடைய நியாயத்தை, எனக்குண்டான நியாயத்தை விளங்க பண்ண ஒருவருமே இல்லை. அப்படிலாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார். உங்களுக்கு நியாயம் கிடைக்காம போன இடத்துலெல்லாம் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேறு எல்லா நம்பிக்கையும் விட்டுட்டு, என் நம்பிக்கை நீங்கள் தான், என்னுடைய விசுவாசம் நீங்கள் தான், என் தலையை உயர்த்துகிறவர் நீங்கள் தான், என் விளக்கை நீங்கள் மாத்திரம்தான் ஏற்ற முடியும், நீங்கள் மாத்திரம்தான் என் இருளை வெளிச்சமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் நம்பி இருந்தோமோ, யார் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு நீரே என் நம்பிக்கை என்று எல்லாரும்
கண்களை மூடினவர்களாய் கூடுமானால் முழங்கால் படியிட்டு கொண்டு உங்கள் வலதை கூட வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீங்கள் தான்ப்பா என் வெளிச்சம். வேதம் சொல்லுது, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்கப்பா, எனக்கு நீங்கள் தான் என் நம்பிக்கை, நீங்கள் தான் எனக்கு வெளிச்சம், நீங்கள் தான் என் விளக்கை ஏற்றுகிற தெய்வம். ஓ உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கேளுங்க அப்பாட்ட. ஓ இந்த காலை நேரத்தில் என் நம்பிக்கை நீங்கள் மாத்திரமே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. ஓ காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திர. காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திர. உந்த நாமம் எந்த இன்பம் உமது சட்டை அடக்கல. உந்த நாமம் எந்த இன்பம் உமது சட்டை அடக்கல. என் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலன் நீரே, எந்த வாழ்வில் பலன் நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் துணை. இம்மட்டு என்னை நடத்தின தெய்வம் இனியும் என்னை நடத்த நீர் மாத்திரமே இருக்கிறீர். என்னை முற்றிலுமாய் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? ஆமே. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரை ஸ்தோத்திர. இம்மட்டும் என்னை எபனேசரை ஸ்தோத்திர. எந்த நாளு கூட இருக்கு இம்மானுவேலே ஸ்தோத்திர. எந்த நாளு கூட இருக்கு இம்மானுவேலே ஸ்தோத்திர. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரை ஸ்தோத்திர. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின. ஆமே. எந்த நாளு கூட இருக்கு இம்மானுவேலே ஸ்தோத்திர. கூட இருக்கு இம்மானுவேலே ஸ்தோத்திர. எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக.
எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எல் ஷடாய் அமே என் வாழ்வில் கேடக எல் ஷடாய் என்ன துணை நீரே என் வாழ்வில் கேடக. அல்லேலூயா. தகப்பனே, நீர்தான் என் கேடகம், நீர்தான் என் தெய்வம், நீர்தான் என் யெகோவா ஈரே, நீங்க தான் யெகோவா ஷாலோம். என்னை இதுவரை நடத்தினே, இதுவரை சுகமாய் நடத்தினே, என் பரிகாரியே. ஓ, எனக்கு வெற்றி தருகிற யெகோவா நிசியே, உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமே. யெகோவா ராபா எந்த நாளு எந்த பரிகாரி, யெகோவா ராபா எந்த நாளு எந்த பரிகாரி, எந்த நாளு வெற்றி தருவே யெகோவா நிசியே ஸ்தோத்திர, எந்த நாளு வெற்றி தருவே யெகோவா நிசியே ஸ்தோத்திர எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக. தெய்வமே, நீங்க தான் என் துணை, நீங்க தான் என் கேடகம், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. என் இருளை நீர் வெளிச்சமாக்குகிற தெய்வம், என் இருளை நீர் வெளிச்சமாக்க நீர் சர்வ வல்லவர், நீர் மகா உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். என் இயேசு எத்தனை பெரியவர், என் இயேசு எத்தனை உயர்ந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன், உம்மை நன்றி உள்ளத்தோடு கூட மகிமைப்படுத்துகிறேன். என் இயேசு எத்தனை உயர்ந்தவர், என் இயேசு எத்தனை நல்லவர், என் இயேசு எத்தனை மகிமை உடையவர். கர்த்தாவே, நீர் எங்களை இந்த நாளிலே இனி வருகிற நாட்களிலே எங்களை பிரகாசிக்க பண்ண போவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே, ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இருளில் இருந்து அவர்களை விலக்கி அவர்களை பிரகாசிக்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருத்தருடைய மேலேயும் விளங்கட்டும். செப்பனியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவரே 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் சொன்னீங்க, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இந்த வார்த்தையின்படி பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். ஸ்தோத்திரம். அதே போல திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய், இந்த ஆண்டு கடந்த நாட்களை விட கர்த்தரால் மென்மைப்படுத்தப்பட்ட ஒரு மென்மையின் ஆண்டாய் விளங்குவதாக. கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்.
மல்கியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொன்னீங்களே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள். அந்த அனுபவத்துக்கு நேராக அப்பா இந்த நாளில் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தருடைய மேலே வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கர்த்தர் மறைத்து கொள்ளுங்க. இந்த ஆராதனை ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.